இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பெண்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அருமையான கதைங்க. மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ பார்த்ததும் உங்களுக்கு மனசே வேற மாதிரி தோண ஆரம்பிக்கும். என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஐடி கம்பெனில பெங்களூர்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட 3 பேருக்கு சொந்த ஊருக்கு வராங்க. திருவிழான்றதால கோலாகலமா கொண்டாடிட்டு ஒரு பேக்கரி கடையில நைட் டைம்ல ஜூஸ் பர்கர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பும் போது அங்க இருக்கிற சில சிலுவண்டு பசங்களோட பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில போனை மறந்து வச்சுட்டு போறான். தான் ஃப்ரெண்ட்ஸுங்களை திரும்ப ரிட்டர்ன் ஊருக்கு அனுப்பிட்டு போனை மறந்து வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த பொண்ணு கடைக்கு வரா. கடைக்கு வந்த இடத்துல இந்த பொண்ணை ஸ்ப்ரே அடிச்சு இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு பாலியல் ரீதியா சில தொந்தரவுகள் கொடுத்துறாங்க. யாரு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கிறது ஒரு விஷயமே தெரியல. மயக்கத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டாக ஆகிறா. தான் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரு காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா, தான் ரேப் பண்ணவனை கண்டுபிடிச்சாங்களா, இல்ல ரேப் பண்ணவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் ஜானகி வாஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற இந்த படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்சா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபாதர் ஒருத்தர் இங்க வராரு. டேவிட் அப்படிங்கிற ஒரு வக்கீல பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இங்க இருக்காரு இல்லையா, இவர் பேரு தான் டேவிட். ரொம்ப பிரபலமான ஒரு வக்கீல். எந்த கேஸையும் தோக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு பிரில்லியன்ட். இப்ப இவர் எதுக்காக இந்த ஃபாதர் பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னா, வந்தவனே நேரா கதையை ஆரம்பிக்கல. இவர்கிட்ட நீங்க இந்த சர்ச்சுக்கு தானே போவீங்க, அங்க இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இங்க இருக்கிற ஃபாதர் அங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சரி என்ன விஷயம், மேட்டருக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டா, பக்கத்து ஊர்ல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர் அங்க இருக்கிற கன்னியாஸ்திரிங்க அங்க வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் பாலியல் ரீதியா சில தொந்தரவுகளை கொடுத்திருக்காரு. அதனால அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததால கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் வந்துருச்சு. அந்த கோர்ட்ல வாதாட போறது நம்ம டேவிட் தான். சோ அதனால நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது. எது நியாயமோ எது தர்மமோ அதன்படி தான் நடக்க முடியும். உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் தலகணம் பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாரு. இது இங்க இருக்கிற ஃபாதருக்கு தப்பா தெரியுது. இவன் நம்ம வழிக்கு வேலைக்காக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இவர் இந்த பக்கம் போறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த கேஸுக்கான போராட்டங்கள் ரொம்ப பயங்கரமா கோர்ட் முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது. அதே இடத்துல நம்ம டேவிட் வருவாரா அப்படிங்கிற மாதிரி கூட நியூஸ்ல ரிப்போர்ட்டருங்களா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை எப்படியாவது கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஃபாதரை அரெஸ்ட் பண்ணுங்க, அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரான்சிஸ்ங்கிற ஃபாதரை அரெஸ்ட் பண்ண சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க ஒரு எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ நேரா வந்து அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரருக்கு போன் பண்றாரு. ஏப்பா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வா, அங்க இருக்கிற அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நமக்கு ஃபேவரா பண்ண வேண்டிய இடம், இங்க இருக்கிறவங்கள அடிச்சு விரட்டுப்பா, என்ன நான் சொல்லி கொடுக்க வேண்டுமா என்ன, எல்லாத்தையும் போலீஸ்காரங்களே பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. நான் சாதாரண போலீஸ்காரன், என்னால என்ன பண்ண முடியும்னு இங்க ஒரு போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காரு. என் ஆள 2-3 பேத்த நான் அனுப்புறேன் அப்படின்னு அவர் கூட ஏதோ அடியாளங்களை அனுப்புற மாதிரி தெரியுது. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. டேவிட் இங்க வந்திருக்காரு. நிறைய தள்ளுமுள்ளு போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம டேவிட் வந்தோடனே அங்க இருக்கிற ஒருத்தவன் ஹெல்மெட் தூக்கி டேவிட் மேல அடிக்கலான்னு பாக்குறான். ஜஸ்ட் மிஸ் ஆகுது. இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது சார், போராட்டம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துக்கலாம்னு சொல்லி கூட இருக்கிற அசிஸ்டன்ட் வைக்கல நம்ம ஹீரோவை அப்படியே ரிட்டர்ன் கூட்டிட்டு போறாரு. போலீஸ்காரங்களும் சொல்லி தான் அனுப்புறாங்க. இப்ப தள்ளுமுள்ள அதிகமாகிடுச்சு. அதே இடத்துல இங்க ஒரு வயசானவர் ஒருத்தர் வராரு. அங்க முன்னாடி நிக்கிற ஒரு போலீஸ்கார பார்த்து, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சார் கூட்டத்துல ஒரு போலீஸ்கார பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, அந்த போலீஸ்கார போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டதுல அந்த ஆளு காலு தவறி கீழே விழுந்துட்டாரு. போராட்டத்துல போலீஸ்காரங்க அடிக்க ஆரம்பிச்சதுல அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் அவர் மேல ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாரு. நெஞ்சு மேல ஏற வயிற்று மேல ஏறன்னு அவருக்கு அதே இடத்துல மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ்காரங்க அங்கிருந்து அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புறாங்க. அந்த ஆளை தள்ளி விட்டது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கவர் பண்ணிட்டாங்க ரிப்போர்ட்டருங்க. அங்க இருக்கிற மேலதிகாரிங்க எல்லாருமே இந்த போலீஸ்கார கூப்பிட்டு கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா உனக்குலாம் அறிவில்லையாடா, அந்த வயசானவரை பிடிச்சி தள்ளுறியாடா, உனக்கு எங்க மேனஸ் இருக்கா, ஏற்கனவே போராட்டம் நடந்துட்டு இருக்குது, இப்ப பாரு அந்த ஆளு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க நியூஸ்ல அடுத்தது ஒண்ணு வருது. இங்க போராட்டத்துல தள்ளுமுள்ள தள்ளிவிட்ட ஒரு போலீஸ்காரால இந்த வயசானவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அநியாயமா ஒருத்தனை போட்டு தள்ளியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க அதே இடத்துல யாரோ ஒருத்தவங்க ஒரு பொண்ணு ஒண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ்காரரு இங்க வந்து மேலதிகாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு உள்ள வராங்க. நியூஸ் சேனல் இந்த மாதிரி இந்த வயசானவர் இறந்து போயிட்டாரு, போராட்டத்துல சிக்கி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த நியூஸை பார்த்த உடனே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு பொத்துன்னு அதே இடத்துல விழுகுது. அதை ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக இந்த வயசானவர் இறந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இருக்கிற போலீஸ்கார் ஒருத்தவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன ரிப்போர்ட் அப்படிங்கறத சப்மிட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவருக்கு நெஞ்சில அழுத்தம் கொடுத்ததால
போவதால ஏறி மெரிச்சாங்கல்ல, அதுல நெஞ்சில ரத்த கசிவு ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா வெளியே எந்த ஒரு காயமோ மத்தபடி எதுவுமே கிடையாது. இது நார்மல் டெத் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபேவரா பண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கூட போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் யாரு என்ன டீட்டெயில் மத்தபடி எதுவுமே தெரியல. அதை பத்தி ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அந்த பொண்ணு ஒருத்தனுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த போனை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல அந்த போலீஸ்காரரு இங்க வந்திருக்காரு. யாரா நீ, அங்க எதுக்குடா வந்த, அந்த பொண்ணு கூட ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது இல்லையா, அந்த பொண்ணு கூட வந்த பையன் தான். நீ யாரு, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இறந்து போனது இந்த பொண்ணோட அப்பாவாம். அதனாலதான் பார்த்தோன்னே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்குது. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேரு நவீன், இந்த பொண்ணுக்கு துணையா வந்திருக்கிறேன், அவ ஃப்ரெண்டு நானு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன கேட்காம நீ வெளியே எங்கேயும் போக கூடாது புரியுது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இப்ப திரும்பவும் அந்த டாக்டரை பாக்குறதுக்காக போறாங்க. பொண்ணு வேற மயக்கம் போட்டு விழுந்தா இல்லையா, அந்த டாக்டர் அம்மா இந்த போலீஸ்காரர் கூப்பிட்டு இந்த பொண்ணை விசாரிச்சதுல அவ சாதாரணமா மயக்கம் போட்டு விழுகல, அவளை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இங்க இருக்கிற போலீஸ்காருக்கு இன்னும் ரெண்டு அதிர்ச்சி ஆகுது. என்ன மேடம் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா, ஆமா அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒருத்தர் 2 பேரு 3 பேரா கூட இருக்கலாம், இல்ல ஒருத்தவனே மாறி மாறி பல தடவை இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. அடுத்தது ரிப்போர்ட்ல எல்லாமே வெளிவந்து போச்சு. இந்த மாதிரி அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்தாங்களே அவங்க அப்பா தான் இது போலீஸ்காரங்களால அநியாயமா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல எல்லாமே வெளிவந்து போச்சு. மயக்கம் போட்டு விழுந்தா அந்த பொண்ணு கண் முழிச்சாதான் மத்தபடி டீட்டெயில் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பாக்குறதுக்காக இங்க ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு. நியூஸ் சேனல்ல நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு கேஸ பாத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, இந்த சர்ச் ஃபாதர் கேஸ் பிரான்சிஸ், அந்த கேஸ பத்தி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, அந்த பொண்ணை யாரோ பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்குது. இறந்து போனது அந்த பொண்ணோட அப்பா அப்படிங்கறதையும், அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது அப்பாவோட அரவணைப்புல தான் வளர்ந்திருக்காங்கிற விஷயம் இங்க ஹீரோவுக்கு இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்குது. கூட ஒரு போலீஸ்காரரும் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா இல்லாத பொண்ணு அப்பாவோட அரவணைப்புல வளர்ந்திருக்கிறா, பெங்களூர்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்கறா, அப்பாவை நடத்த சரியிருக்காது இல்லையா, யாரு என்ன பண்ணாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, அந்த போராட்டத்துல ஒருத்தர் தள்ளி விட்டாரு இல்லையா போலீஸ்காரு, அவர் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க டீம் சஸ்பெண்ட் பண்ணிருக்குதான். இருந்தாலும் இந்த கேஸை விசாரிக்க சொல்லி மேல் இடத்துக்கு போயிருக்குது. இதே எல்லாமே நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவங்க எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், நம்ம வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இருக்காரு. அந்த பிரான்சிஸ் கேஸ் மேட்டர் இருக்கு இல்லையா, சர்ச் மேட்டர், அதை அப்படியே விட்டுடு, இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு, நாம எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே, நீ நமக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோபம். அப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அந்த பிரான்சிஸ்காகவும் அங்க இருக்கிற சர்ச்சுக்காக நீ வேணா விசுவாசமா இருக்கலாம், ஏன் அப்படின்னாக்கா நீ 2-3 தடவை தோத்து போன கட்சியில, அதுக்கப்புறம் அவங்க கையை கால நக்கிதான் நீ அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்கிற, அதனால நீ விசுவாசமா இருக்கலாம், நான் விசுவாசமா இருக்க முடியாது, நான் என்ன எது நேர்மையோ அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோ பேசி விட்டாரு. அடுத்தது இங்க அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னமும் மயக்கத்துல தான் இருக்கிறா. அவளை பாக்குறதுக்காக கூட இருக்கிற 2 பொண்ணுங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அங்க இருக்கிற போலீஸ்காரு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து சிட்டில இருக்கக்கூடிய பெங்களூருக்கு வந்திருக்கா. ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்காங்க. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தாங்க. அப்பாவும் ரொம்பவே பாசமா பாத்துக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்படி அவங்கள்ட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க, அதே கம்பெனில இந்த பொண்ணு மேல ஒரு பையன் கிரஷா இருக்கிறான். அவன் பேரு வெங்கட். இவங்க எல்லாருமே ஈவினிங் ஆனா பார்ட்டி கிளப் அப்படி இப்படின்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இப்படி அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, கடைசியா நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேரு ஜானகி. சோ அந்த பொண்ணு ஊர்ல திருவிழாங்கிறதால கூட இருக்கிற இந்த 2 ஃப்ரெண்ட்லையும் அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிருக்கா. திருவிழாலாம் முடிஞ்சிருக்குது. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கடைக்கு, பேக்கரி கடைக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எங்க பேசியிருக்காங்க. ஜூஸ்ல சுகர் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டா அவனுங்க இதெல்லாம் வாங்கி குடிச்சு பார்த்துட்டு சுகர் எல்லாம் ரொம்பவே அதிகமா தானே இருக்கு, நல்லா தானே இருக்குன்னு இந்த பொண்ணுங்களை நைட் டைம்ன்றதால கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. அதே தூரத்துல இருந்து இன்னும் ஒரு 3 பேரு இந்த பொண்ணுங்களை பார்த்து அவனுங்களும் சைட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. வரும்போது கூட சில பசங்க இந்த பொண்ணுங்களை இடிச்சிருக்கானுங்க. திட்டிட்டு சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. பஸ் ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஊருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பொண்ணு வரவே இல்லை, ஜானகி வரலையாம். அப்பாக்கு போன் பண்ணி கேட்டாலும் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஒரு 2-3 நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜானகிக்கு போன் பட்டா ரீச்சே ஆகல. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. அந்த பொண்ணுக்கு மயக்கெல்லாம் தெளிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே கூப்பிட்டு வராங்க. மீடியாக்காரங்க பயங்கரமான கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. யார் காரணம், யாரு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு தான் அப்பா வேற இறந்து போனார் இல்லையா, அப்பாவோட டெட் பாடியை இப்ப சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க போயிட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்பாவும் இருந்தது ஒரே ஆளு, அவரும் இப்ப இல்ல. ஃப்ரெண்டுங்களோட
பரபரப்புல ஒரு 2-3 நாள் அங்கே இருக்கிறாங்க. இன்னொரு சீன்ல இந்த வயசானவரை தள்ளி விட்டார் இல்லையா ஒரு போலீஸ்காரர், அவரை எங்க காமிக்கிறாங்க. அவரை தான் இங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல நீ ஏன்பா அந்த வயசானவரை தள்ளி விட்டுன்னு சொல்லி கேட்டா, அந்த கூட்டத்துல இடைஞ்சலா இருந்தாரு, நான் சாகடிக்கணுங்கிறதுக்காக தள்ளி விடல, எதிர்ச்சியா தள்ளி விட்டு இறந்து போயிட்டாரு, அவர் இறந்ததுல இருந்து எனக்கு மனசு தாங்கல, நம்ம வாப்பாவோட ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த சீனை கட் பண்ணா இங்க ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு. ஜானகி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஜானகியோட சித்தப்பா சித்தி தான் இங்க இருக்காங்க. அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை. அவர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த பொண்ணை நாங்க பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட கேட்க, இன்னும் அவ பேசுறதுக்கான ஒரு தைரியம் அந்த பொண்ணுக்கு வரல சார், இப்ப வேண்டாமே சொல்லி கேட்டா, இது பாரியா விசாரிச்சு என்ன ஏதுன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட், உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரன் உள்ள போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறான். விசாரிக்கிற தோரணையும் பாக்குற தோரணையுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு நைட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இந்த போலீஸ்காரர் அந்த ஜானகி பொண்ணு கிட்ட கேட்கும் போதுதான் பிளாஷ்பேக்கு திரும்ப கதை போகுது. இந்த பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸுங்களை பஸ் ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்குது. போனை அங்க ஜிபே பண்ணிட்டு அங்கவே கடையில வச்சுட்டு வந்திருக்கா. மறந்து வச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் அந்த கடைக்கு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிருக்கா. கடைக்குள்ள போய் பார்க்கும்போது கடைக்காரரை யாருமே காணா. அண்ணன் கூப்பிட்டு இருக்கிறா, ஒருத்தரையும் காணா. அங்க இருக்கிற இடத்துல தானே போனை வச்சு தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி யாரோ வந்த சத்தம். உடனே ஸ்ப்ரேவை அடிச்சு ஒரு வெள்ளை கலர் துணியை இந்த பொண்ணோட முகத்துல போட்டு அப்படியே கடத்திட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே நைட் டைம்ல இந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஸ்கூட்டிலாம் விழுந்து கிடக்குது. அங்க இருந்து பொண்ணு ஏந்திருக்க முடியாம ஏந்து வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாருமே விசாரணையில சொல்லி இருக்குது இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே வீடியோ ரெக்கார்டு, ஆடியோ ரெக்கார்டு, ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த போலீஸ்காரங்க வாங்கிக்கிறாங்க. இந்த பொண்ணு கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனாலும் விசாரணையை விடுற மாதிரி தெரியல. உங்க அப்பா கிட்ட சொல்லி கேஸ கொடுத்துருக்க வேண்டியதான்னு சொல்லி கேட்டா, கேஸ கொடுக்கல. ரேப் பண்ண அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எதுக்காக எரிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா, அப்பா தான் எரிச்சிட்டாரு, இனிமே அந்த ஞாபகமும் வேண்டாம், இது எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா தான் எரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு திரும்பவும் வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு தான் பெங்களூர் வந்தேன். அப்பாவும் கூடவே வந்தாரு, உன் கூடவே நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது வேற பிளாட்ஃபார்ம்ல மாறி வந்துட்டாங்க. ட்ரெயினை ஏறதுக்காக பிளாட்ஃபார்ம் மாறிட்டதால அப்பா எங்க போயிட்டாருன்னு தெரியாம போன் பண்றதுக்காக அங்க நவீனன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் கிட்ட போனை வாங்கியிருக்காங்க இந்த பொண்ணு. அப்பாக்கு போன் போட்டிருக்காங்க. அப்பாக்கு லைன் ரீச் ஆகல. அதுக்குள்ள அவங்க அப்பா என்ன நினைச்சிட்டாருன்னா, ஒருவேளை பொண்ணு அவளா போயிட்டு கேஸ் கொடுக்க போறான்னு நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாலோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருந்து இல்லையா, அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. அதனாலதான் அவர் இறந்திருக்கிறாரு. இப்படி என்னாலதான் இன்னைக்கு என் அப்பாவும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க. அப்படியே இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா தானே இருக்கிறாங்க, அவங்க தானே இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது, நாங்க போயிட்டு வரோமா, நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் இங்க கை கழுவிட்டு நைஸா நவந்து போறாங்க. இங்க போலீஸ்காரங்க கிட்ட எல்லா எவிடன்ஸும் சொன்னதால இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. கையில இருந்த நகைக்கீரல்ல அந்த திசு இருக்கு இல்லையா, அதை இங்க டிஎன்ஏ சாம்பிளுக்கு எடுக்கிறாங்க. பொண்ணோட முதுகுல நிறைய கீரல் இருக்குது, காயங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. ஒரு லேடி வக்கீல் கிட்ட நடந்த எல்லா கதைகளும் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பொண்ணை பத்தின எல்லா கதைகளும் இங்க போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மேல் இடத்துல இந்த பொண்ணுக்கான விசாரணைய விசாரிக்க சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு ஜியோவை பாஸ் பண்றாங்க. அடுத்தது இந்த மீசக்கார போலீஸ்க்கு தான் இந்த விஷயம் வருது. ஏதோ அன்னைக்கு பேக்கரியில தான் இந்த பிரச்சனை நடந்தது, அதனால பேக்கரி கடைக்காரங்களை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு 2 பேர் அங்க இருந்திருக்காங்க, டேவிட் ஆனந்த் சொல்லிட்டு. அந்த 2 பத்தி விசாரிக்கலாம் சொல்லி இந்த மீசக்கார போலீஸ் அந்த கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்க. ஆனா ஃபுட்டேஜ் இன்னும் கையில கிடைக்கலையா. இன்னொரு பக்கத்துல அன்னைக்கு என்னடா நடந்துச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு சொன்னிச்சு இல்லையா, அதே கதையை தான் இங்க இவனுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க ஒட்டுமொத்த கடையுமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குது. ஒரு ஒயிட் கலர்ல ஒரு துணியவும் குளோரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, மயக்க மருந்து, இது எவிடோஸ். சோ இந்த மருந்து எப்பறம் கடைக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டா, யாரோ ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்திருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதுக்காக யூஸ் ஆகுமே சொல்லிட்டு திரும்ப வந்து கேட்டா கொடுத்துடலாம் சொல்லிட்டு தான் சார் நான் எடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏண்டா எப்படியும் போனை வச்சுட்டு போன பொண்ணு திரும்பவும் வரும், அப்ப அந்த பொண்ணை ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்னடா கதையாட சொல்றீங்கன்னு சொல்லி இந்த போலீஸ்கார அவங்க 2 பேர்த்தையும் லாக்அப்ல வச்சு சும்மா அடிச்சு தோலை உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒழுங்கா உண்மையை சொல்றா, என்னடா நடந்தது சொல்லுங்கடா சொல்லுங்கடான்னு சொல்லி கேட்டா, சத்தியமா சார் அன்னைக்கு நடந்தது என்னமோ உண்மைதான், சண்டை போட்டது என்னமோ உண்மைதான், ஆனா நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு இவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. கடையில ஒரு வடக்க நாட்டை சேர்ந்த ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனுங்க போலீஸ்காரங்க கூட்டு வந்திருக்காங்க. ஏண்டா இந்திக்காரா ஒழுங்கா உண்மையை சொல்றா, என்னடா நடந்துச்சு அன்னைக்குன்னு கேட்கும்போது அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். அன்னைக்கு ஜூஸ் கேட்டிருக்காங்க அந்த பொண்ணுங்க. இவன் ஜூஸ போட்டுக்கிட்டு இருக்கும்போது கடையில இருந்து இவனுங்க 2 பேரும், பா இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கிறா, தூக்கனா இந்த மாதிரி பொண்ணை தூக்கணும்டா, பண்ணா இந்த மாதிரி பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பேசிருக்கிறத இந்த வடக்கு நாட்டு பையன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டான். அடுத்தது இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நியூஸ் சேனலை ஒண்ணு காமிக்கிறாங்க. நியூஸ் சேனல்ல
பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு எதிராக 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் கைப்பற்றல, இப்ப கைப்பற்ற போறாங்க அப்படிங்கறத இங்க நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த நவீன் பையன் போனை கொடுத்தான் இல்லையா, அவன் அதே கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பையன். அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். விசாரிக்கிறதுக்காக தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பான். சோ இவங்க அக்கா வந்துட்டு இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அக்காவுக்கும் ஹஸ்பண்ட் கிடையாது, தம்பிக்காரன் தான் எல்லாமே. நான் எதுவும் பண்ணலக்கா, பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படுறாளே, அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பையன் அங்க போயிருக்கான். ஆக்சுவலி இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த லவ் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்திருக்குது. அந்த பொண்ணை நாம கூட்டிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு தனிமையில் தானே இருக்கிறா. அதனால இந்த நவீனோட அக்கா என்ன பண்றாங்கன்னா, அவங்க போயிட்டு இனிமே என் கூட இருக்கட்டும், பாவம் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் இந்த பொண்ணு சோகமாவே இருக்கிறா. அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, இறந்து போனதை நினைச்சு வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசி சரி கட்டுறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு இருக்கலையே ஜானகி, குளிச்சுட்டு துணியெல்லாம் தவிச்சிட்டு இன்னர் வேற வெளியே காயப்படும் போது கூட ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வாட்ச்மேன் இருப்பான். அந்த வாட்ச்மேன் அந்த இன்னர் வேற கூட குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படி மத்தவங்க பாக்குற பார்வையுமே கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு உணர்றான். பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கு விசாரிக்கிறதுக்காக ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த மாதிரி மானி எதுவா இருந்தாலும் யோசிச்சுக்கோ, மீடியா முன்னாடி முகத்தை காட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற வக்கீல் சொன்னாலும் இனிமே நடக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு வந்திருக்காங்க. ஆனா வாதாடிக்கிட்டு இருக்கும் போதே இங்க இன்னொருத்தங்களை காமிக்கிறாங்க. ஜானகியோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக இங்க அந்த சஸ்பெண்ட்ல இருந்தார் இல்லையா போலீஸ்காரர், நான் ஜானகியை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே கேட்காம போயிருக்குது. ரிப்போர்ட்டருங்களா வெளியே இருக்கிறாங்க. இந்த கேஸ பத்தி இன்னைக்கு கோர்ட்ல வந்திருக்குது, என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த கோர்ட்டுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்காக வாதாடுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதாவது ஜானகிக்கு எதிராக வாதாடுறதுக்காக நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்களுக்கு, ரிப்போர்ட்டருக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. பாவம் அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு கேஸ் போட்டிருக்குது, அந்த கேஸுக்கு எதிராக நம்ம ஹீரோ வாதாட போறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற இங்க கோர்ட் அசம்பிள் ஆகுது. ஹீரோவும் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எதிராக ஒரு வக்கீலும் வந்திருக்காங்க. ஹீரோ முதல்ல டாக்டரை கூப்பிட்டு விசாரணை பண்றலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் இங்க வந்திருக்காங்க. டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை விசாரிச்சது ஃபர்ஸ்ட் இந்த டாக்டர் தான். மயக்கம் போட்டு விழுந்ததுல செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணு பாலியல் ரீதியா தொந்தரவுகளை கொடுத்ததாவும் மல்டிப்ளை டைம் அந்த பொண்ணு கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சந்தேகத்தின் பேர்ல இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அது ஒரு அட்டெம்ப்ட் ரேப் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்க நம்ப வைக்கல ஏஞ்சு திடீர்னு இதை பாருங்க டிஎன்ஏ சாம்பிள்லாம் எடுத்தீங்களா சொல்லி கேட்டா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நடந்து பல நாள் ஆனதால அதை நாங்க எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி போ அப்படின்னு சொல்லி விட்டாலுமே அடுத்தது இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ்காரங்களை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது டீட்டெயிலா எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பேக்கரி கடையில பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அதை விசாரிச்சீங்கல்ல, அங்க பாதிக்கப்பட்ட இடத்துல குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, அந்த மயக்க மருந்து பேக்கரி கடைக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்கும்போது இது தெரியல, ஒருவேளை பாதிக்கப்பட்ட பொண்ணு போனை விட்டுட்டு போயிட்டா இல்லையா, இதை எப்படி எடுக்கிறதுக்காக வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வாங்கி வச்சதா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா 1 மணி நேரத்துல வாங்க முடியும்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. சரி ரைட் ஓகே. அப்படின்னா அந்த பொண்ணோட உடம்புல இன்னும் கொஞ்சம் ஹை டோஸ் ஹெவியா சில மருந்துகளை, மயக்க மருந்துகளை ஏத்திருக்காங்க. அது எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இங்க இருக்கிறவங்களால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல, போலீஸ்காரங்களும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டு இறுக்கிய அந்த பொண்ணை மூஞ்சில ஸ்ப்ரேவை அடிச்சிருக்காங்க. அப்படிதான் அந்த பொண்ணை தூக்கி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா அந்த வெள்ளை கலர் துணி எங்கன்னு திரும்ப ஒரு கிராஸ் கொஸ்டின் வருது. ஆனா ஆப்போசிட்ல அந்த பொண்ணுக்காக வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் இருக்கார் இல்லையா, ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க, இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது, ஆனா இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம இப்படி வாதாடிக்கிட்டு இருக்கிறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு குளோரோஃபார்ம்ல மருந்து அடிச்சதுக்கான கைரேகை கடையில இருக்கக்கூடிய அவங்க 2 பேர் ரேகை பதிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி, இதை தவிர்த்து வேற என்ன எவிடன்ஸ் பெருசா வேணும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது பாருங்க சார், ஃபர்ஸ்ட் டாக்டரை கூப்பிட்டு விசாரிச்சோம், அவங்களுக்கு 3 பேரா இருக்கலாம் 4 பேரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தின் பேர்ல தான் சொல்லி இருக்காங்க. ஆனா பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணு, அதை ரேப் பண்ணது 2 பேரும் சொல்றாங்க. இதுல எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல. போலீஸ்காரங்க விசாரிச்சதும் அரைய குறைமா விசாரிச்சிருக்காங்க. அவங்க விசாரிச்சதுல போலீஸ்காரங்க எப்படி விசாரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன்னா உண்மையை கூட பொய்யை நாக்குவாங்க, பொய்யை கூட உண்மையை நாக்குவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இடையில ஒரு கேப் நடக்குது. அந்த கேப்ல சரியா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னதால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு எதிரா அந்த பேக்கரி கடை வச்சு நடத்தினாங்களே 2 பேரு, அவனுங்களை கூப்பிட்டு வந்து இங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி சொல்லிட்டாரு. அடுத்தது இங்க பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கிட்ட அந்த சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரரு பேசணும்னு நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த வாட்டி அந்த பொண்ணு பேசாம போகுது. ஆப்போசிட்ல வெளியே இருக்கிற
இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற நம்ம ஹீரோக்கு பயங்கர கோபமாகுது. இருக்கிறத இருக்குதுன்னு போட மாட்டீங்க, இல்லாதன்னு போட மாட்டீங்க, உங்களை மாதிரி 2 வேஷம் அடிக்கிற கேம் நான் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவா இருந்தாலும் கரெக்டாவும் நேர்மையாவும் தான் விசாரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பி போறாரு. சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரரு வீட்டுக்கு போனாலும் அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை பார்த்து பேசினியப்பா, மன்னிப்பு கேட்டியப்பான்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு என்ன பாக்குறதுக்கு கூட தயாரா இல்லமா, நான் பேசுறத காது கொடுத்து கேட்கறதுக்கும் தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னால முடிஞ்ச உதவியை அந்த பொண்ணுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. இப்ப ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம ஹீரோ டேவிட் இருக்காரு இல்லையா, அவரோட அசிஸ்டன்ட் வக்கீல் போயிட்டு ஏதோ விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற டாக்டர் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு போனை போட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஃபைலை உங்க ஆளுகிட்ட நான் கொடுத்து விட்டுருக்கேன், இது உங்களுக்கு வாதாடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முக்கியமான எவிடன்ஸை கொடுத்திருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட. இப்ப திரும்பவும் கோர்ட் அசம்பிள் ஆகுது. நம்ம பாதிக்கப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு நம்ம ஹீரோ தான் விசாரிக்கிறாரு. தூரத்துல உட்கார்ந்து இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா எப்படி பழக்கம்னு சொல்லி கேட்டா ஒருத்தி கிளாஸ் மட்டும் இன்னொருத்தி வேலை பார்க்குற இடத்துல பழக்கம். அன்னைக்கு நான் ஊர் திருவிழாங்கிறதுக்காக கூப்பிட்டு போனேன், அன்னைக்கு தான் அந்த பேக்கரி கடையில பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா கதையும் திரும்ப இந்த பொண்ணு கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பஸ் ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டுன்னு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, திரும்பவும் அந்த கடைக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அந்த டைம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டா பஸ் ஏற்றி விடுற டைம் 10:15 கிட்ட 10:30 கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட என்னோட கட்சிக்காரருக்கு ஒரு 9:30 மணிக்கு அன்னைக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஊர் திருவிழாங்கிறதுக்காக அங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல கடை திறந்திருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அன்டைம் பிரச்சனை நடந்துருச்சு, போன் எடுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா போனுக்கு மிஸ் ஆயிடுச்சுங்கிற பதட்டத்துல நான் அங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி பதட்டம் ரைட்டு, ஆனாலுமே ஃபுட்டேஜ் வந்துட்டு மாறாது, ஃபுட்டேஜ் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் இங்க நம்ம ஹீரோ சப்மிட் பண்றாரு. அதுல என்ன அப்படின்னா அந்த பேக்கரி கடையில இருந்ததுல சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை அந்த பசங்க எடுத்து வச்சிருக்காங்க, அதை தான் இங்க கோர்ட்ல கொடுக்குறாங்க. கரெக்டா 9:30க்கு இவங்க கடையை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. திரும்பவும் கடை திறந்தது காலையில பால்காரன் வந்து போடும்போது தான் கடையை திறந்துருக்காங்க. சோ அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்குது, இடையில கடை திறந்த மாதிரியே இல்ல. இப்ப நீ சொல்றது பொய் தானே அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோ சொன்னாலும் இல்ல அதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த பொண்ணு எதுவுமே சரியா சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்ல நான் சொல்றது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு டாக்டரை போயிட்டு நீங்க எதுக்காக பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாதாரணமா உடம்பு முடியலன்னா எந்த பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, அதுவும் ஒரு டாக்டரை போயிட்டு பாத்துறதுக்கு சில ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ரீசன்னா இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போட்டு உடச்ச உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் ஆகுது. இந்த பொண்ணுக்காக வாதாடின வக்கீல் ஏஞ்சி அவருக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் டாக்டர் தான் சொல்லியிருக்காரு இல்லையா அது ரேப்பு தான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ரேப்புன்னு சொல்லல, அவங்க பாலியல் ரீதியா சில தொந்தரவுகள் நடந்திருக்கு, செக்ஸ் அபியூஸ் நடந்திருக்குது அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்களே தவிர ரேப்புன்னு சொல்லல. இந்த பொண்ணு தான் ரேப்புன்னு சொல்லியிருக்கிறா, ஜானகி தான் ரேப்புன்னு சொன்னா அவளை தான் இந்த கேஸ் இமெயில் கொடுத்திருக்கிறா. ஃபர்ஸ்ட் ரேப் நடந்ததை சொல்லாம மறைச்சது ஒரு குற்றம், ரெண்டாவது அதை வெளியே கொண்டு வரும்போது அதுல ஒரு குற்றம், இப்ப மூணாவது பிரெக்னன்ட்டா இருக்கா அதை கலைக்கிறதுக்காக பிளான் பண்ணலாங்கிறத இன்னொரு மூன்றாவது குற்றம். இந்த ஜானகி பொண்ணு பெங்களூர்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்கறா, அப்பாவோட அரவணைப்புல வளர்ந்ததாலையும் அப்பா பாசமா இருக்கிறதாலையும் அப்பாவோட கண்டிப்பு இல்லாதால இந்த பொண்ணு சுதந்திரமா வளர்ந்திருக்கிறா, சுதந்திரமா இருந்திருக்கிறா. அதை அங்க வேலை பார்க்கிற இடத்துல வெங்கட்டுங்கிற பையனோட கொஞ்சம் நெருக்கமா பழகி இருக்கிறா, அதுக்கான போட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் ஃப்ரீடமா இருந்ததால கவனக்குறைவா இருந்ததால ஒருவேளை அது மூலியமா ஏதாவது கர்ப்பம் நடந்திருக்கலாம், அந்த கர்ப்பத்தை அப்பா கிட்ட சொல்ல முடியாம மறைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு டிராமாவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பொண்ணு. ஊருக்கு வந்தது உண்மை, திருவிழாக்கு வந்தது உண்மை, பேக்கரி கடையில பிரச்சனை நடந்தது உண்மை, ஆனா இந்த ரேப்னு ஒரு பிரச்சனை வருது இல்லையா அது மற்றும் பொய், இந்த பொண்ணு மறைக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு எவ்வளவு அழுகிறா, இல்ல நான் சொல்றது எல்லாமே உண்மை என்ன நம்புங்க சொல்லும்போது அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே வந்துட்டு நீ பேக்கரி கடைக்கு வந்ததுக்காக எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீலுமே சிக்னல் டவரை வச்சு பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட அன்னைக்கு இந்த கடை நடத்துறவனுங்க 2 பேர் சிக்னலுமே ஜானகி ஊருக்குள்ள ஜானகியோட போனை சுத்தி தான் இருந்திருக்கா அப்படிங்கறத டவர் லொகேஷன் மூலமா ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கிறது ஒரே டவர் தான், அதுல மூலமா கனெக்ட் பண்றது எல்லாமே அப்படிதான் காமிக்கும். அன்னைக்கு சிக்னலோட கரெக்டான லொகேஷனை பாத்தீங்க அப்படின்னா ஊர் திருவிழால தான் என்னோட கட்சிக்காரங்க 2 பேர் இருந்திருக்காங்க, அதுக்கான ரிப்போர்ட் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாரு. இந்த ஆள் சொல்றது எல்லாமே பொய், என்னென்னவோ பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க, நீ தான் பொய் சொல்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கு சரியான தீர்ப்பை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதால ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னா கோர்ட்டை அவமதிச்சதுக்காகவும் கோர்ட்டை ஏமாத்தின காரணத்துக்காகவும் பாதிக்கப்பட்ட அந்த ஜானகிக்கு கோர்ட்ல அபதாரமும் கொஞ்சம் தண்டனையுமே கொடுத்திருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறா. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல காமிக்கிறாங்க. கூட வேலை பார்க்குற பொண்ணு வெங்கட் தான் டீம் லீடரா இருந்திருக்கான் இல்லையா, அவன் இந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நம்ம ஹீரோ டேவிட் சொன்னதால அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ வேணா வா, திரும்பவும் நம்ம அதே கம்பெனில வேலை பார்க்கலாம், உனக்கு பிடிக்கல அப்படின்னா வேற வேலையை தேடிக்கலாம், இங்க இருந்தாதான் உனக்கு அதே முத்திரையை குத்திக்கிட்டே இருப்பாங்க, பாக்குறவெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பான், நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா யாருக்குமே இந்த பிரச்சனை தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இன்னொரு பக்கம் சஸ்பெண்ட் ஆன அந்த போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட ஜானகியை பாக்குறதுக்காக அவரு ஒரு பக்கம் இங்க வந்திருக்கிறாரு. ஜானகி இப்ப பிரெக்னெண்டா தான் இருக்கிறாங்க, அவங்க வயித்துல இன்னும் குழந்தை வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நேரம் அந்த சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரரு ஜானகியை பாக்குறதுக்காக ஜானகி வீட்டுக்கே வந்திருக்காங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. கூட்டு போய் பேசும்போது உங்க அப்பாவை நான் வேணும்னு தள்ளி விடல, தெரியாதனமா தள்ளி விட்ட, உங்க அப்பா கால் தடிக்கி கீழே விழுந்துட்டாரு, அன்னைக்கு அப்படி நடக்கும் சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கல, அது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கொண்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த கேஸ நம்ம ஹைகோர்ட்ல போடலாம், ஹைகோர்ட்ல போட்டு வாதாடலாம், எனக்கு தெரிஞ்ச என் கூட படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் மூலியமா நம்ம இந்த கேஸை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இருக்கிற இன்னொரு பக்கத்துல அந்த நவீனும் அவங்க அக்காவும் போயிட்டு நம்ம ஹீரோ டேவிட்ட போயிட்டு பாக்குறாங்க. சார் நீங்க எப்படி சார் அந்த பொண்ணு கருக்கலைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அந்த பொண்ணு பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் சார் அந்த பொண்ணை கூப்பிட்டு போனேன், ஆனா கருக்கலைக்கிற விஷயத்தை பத்தி பேசுனது நான் தான், ஆனா அந்த பொண்ணு வேண்டாம் தான் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது பாருங்க நான் சொன்னதுல எந்த விதத்திலும் பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுங்க பேசிட்டு இருக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கட்சிக்காரங்க ரெண்டு பேருமே நிரபராதிங்கிறதுல நான் கான்பிடென்ட்டா இருக்கிறேன், உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஹைகோர்ட்ல கேஸ போடுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன், அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கான காரணம் அந்த ரேப் தான் அப்படிங்கறத 100% உங்களால சொல்ல முடியுமா, முடியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரேப் பண்ணது யாருன்னு தெரியாது, ஒருவேளை அந்த வெங்கட்டுங்கிறவன கூட தொடர்புல இருந்திருக்கலாம், ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாமான்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த உண்மையும் எதுவுமே தெரியல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரரு அந்த டீம் லீடரா இருந்த அந்த பொண்ணு கிட்ட நெருங்கி இருந்தான் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக அங்க போயிருக்காங்க. நீ ஏன் ஜானகியை பாக்குறதுக்காக வரல, பேசுறதுக்காக வரலன்னு சொல்லி கேட்டா, சார் என்ன வச்சு ரொம்பவே ஃப்ரேம் பண்ணி பேசிட்டாங்க, அதனால அவன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நிறைய தடவை போன் பண்ண ஒன்னு ரீச் ஆகல அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஜானகி ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு சார், நான் ஒரு டீம் லீடரா ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தேனே தவிர இதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரின்ட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரரும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவங்கள பாக்குறதுக்காக போலீஸ்காரரும் அவங்க நவீனோட அக்காவும் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த வக்கீல் கிட்ட கேட்கும் போது ஹைகோர்ட்ல கேஸ் போடலாம், ஆனா டேவிட் சார் சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா கோர்ட்ல கேஸ் நிக்காது, அதுக்கப்புறம் பழைய மாதிரி தான் இங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பு தான் அங்கேயும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பொண்ணு யாரு ரேப் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட அந்த பொண்ணுக்கு தெரியல, ஒருவேளை நம்ம டிஎன்ஏ சாம்பிள் இருக்கிறதுக்காக டெஸ்ட் கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட கடையில இருந்தானுங்களே அவனுக்கு ரெண்டு பேரும் கூட மேட்ச் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஓகே, சப்போஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா திரும்பவும் கோர்ட் பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது, அந்த பொண்ணோட வாழ்க்கையே பயங்கர கேள்விக்குறியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல ஜானகி மாடியில நின்னுகிட்டு இருக்கா, அப்ப அந்த வாட்ச்மேன் ஒருத்தவன் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பா இல்லையா, அவன் இன்னொரு வாட்டி பாக்குறான், இந்த பொண்ணு அப்படியே வயித்துல கை வைக்குது, எத்தனை பேர் வந்தாலும் உங்களால என்னடா இதை தாண்டா பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதை காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல ஜானகியோட ஃபுட்டேஜ் எடுக்கணும், ஏன்னா ஜானகி சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்காரர் நம்பி இருக்கிறாரு. ஜானகிக்கு உதவி பண்றதுக்காக அந்த பேக்கரி கடைக்கு போயிருக்கிறாரு. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏதாவது மறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அங்க போய் பாக்குறாரு. பாத்துக்கிட்டு இருக்கும்போது கூட அவனுக்கு சந்தேகப்பட்டு யாருங்க நீங்க என்ன வேணும்னு கேட்க, இல்ல சும்மா தான் வந்த ஹேண்ட் வாஷ் எங்கன்னு சொல்லிட்டு வெளியே வரான். பக்கத்துல இன்னொரு சிசிடிவி கேமரா இருக்கிறத அந்த போலீஸ்காரர் பாக்குறாரு. அது ஒரு போன் கடை, அந்த போன் கடையில போயிட்டு ரீசார்ஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இந்த போலீஸ்காரர் வெளியே வராரு. அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தானே வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த மீசக்கார போலீஸ்கார போயிட்டு நம்ம சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஃபரோஸ் போயிட்டு பாக்குறாரு. அந்த ஆளுகிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அந்த போன் கடையில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் சொல்லி ஜானகியை கூப்பிட்டு போயிட்டு தான் பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரு கொஞ்சம் அசிங்கமா திட்டமா ஆரம்பிக்கிறாரு. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்னடா வேலை செய்யாத மாதிரி தெரியுதா, உங்க அப்பா இறந்து போனதால தானே உனக்கு இந்த வேலை கிடைச்சது, உங்க அப்பா டியூட்டில இருக்கும்போது சாதாரணமா அட்டாக் வந்துலாம் இறந்து போகல, ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்ததால அந்த பொண்ணு கவட்டையில உதச்சதால தான் உங்க அப்பா இறந்து போனா, இந்த விஷயம் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏதோ போனா போது வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு இந்த வேலையை கிடைச்சிருக்குது, ஒழுங்கா ஏஞ்சு போடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. இப்ப அதே இடத்துல நம்ம டேவிட் வந்திருக்கிறாரு. டேவிட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க ஏதோ பணத்தை போட்டு இழந்துட்டாங்களாம், அந்த கேஸை கொடுத்தா அந்த போலீஸ்காரன் எடுக்கலையாம், அதனால இந்த கேஸ் வக்கீல் கிட்ட போயிருக்குது. நம்ம டேவிட் தான் வந்து இங்க இருக்கிற போலீஸ்காரன் ஏயா கேஸ் கொடுத்தா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இது ஒன்னும் கோர்ட்டு கிடையாது, அங்க பேசுற மாதிரி எல்லாம் இங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திமிரா பேசிக்கிட்டு இருக்க, யோ உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த திமிருத்தனமா உட்காரத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிட்டு கேஸ் கொடுத்தா ஒழுங்கா
எடு, இல்ல அப்படின்னா உன்னை 8 நாள் இல்ல 8 வருஷத்துக்கு உன்னை வீட்டுல உட்கார வச்சு கோர்ட்டு கேஸ்ல என்னால இழுக்க முடியும் பாக்குறியா, ஒருத்தவங்க வந்து கேஸ் கொடுத்து நீ எடுக்கல அப்படின்னாக்கா கோர்ட்ல உன் மேல கேஸ் போட முடியும் தெரியுமான்னு செக்ஷன்லாம் சொன்னோடனே இவன் ஆடி போறான். அதுக்கப்புறம் அவங்களோட கேஸ் இவங்க எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜுமே போயிட்டு பாக்குறதுக்காக அந்த போன் கடைக்கு போயிருக்காங்க. ஜானகி அந்த இடத்துல பார்த்ததால நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு அழுது போனது வந்ததெல்லாம் இங்க நம்ம ஹீரோக்கு அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்தது இந்த ஃபரஸ் போலீஸ்காரர் அதான் சஸ்பெண்ட்ல இருக்காரு இல்லையா, அவரு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுக்க பாக்குறாரு. ஆனா ஒண்ணுமே எவிடன்ஸ் ஒன்னும் பெருசா தெரியல. அன்னைக்கு கடை நடந்த மாதிரி ஒன்னும் தெரியல. யாராவது உள்ள வந்திருக்காங்களான்னு பார்த்தா அதுவுமே தெரியல. இப்படி எதுவுமே தெரியலன்னு சொல்லி ஜானகி கிட்ட சொல்றாங்க. அடுத்தது அந்த ஃபுட்டேஜை ஜானகியுமே வாங்கி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கும் எதுவும் தெரியல. என்னடா பண்றது அப்படின்னு ஒன்னும் புரியாம புதிரா இருக்குது. அதே ஃபுட்டேஜ் நம்ம ஹீரோ கிட்ட போகுது. டேவிட் உட்காந்து பாக்குறாரு. ரொம்பவே ஸ்லோ மோஷன்ல இன்ச் பை இன்ச் பையா பார்க்கும்போது தான் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு ஆப்போசிட்ல ஒரு வேன் ஒன்று போயிருக்கும். அந்த வேன் கண்ணாடியில ஒரு விஷுவல் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷுவல்ல 10:30 மணிக்கு மேல அந்த பேக்கரி கடை திறந்திருக்கிற வெளிச்சம் அந்த கண்ணாடியில பட்டிருக்கும். அதே சிசிடிவி கேமரால மாட்டிருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அன்னைக்கு கடை திறந்திருக்குது. ஜானகி சொன்னது உண்மைதான். ஆனா என்ன நடந்தது அப்படிங்கிறது இங்க ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்குது. அதே மாதிரி போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு என்ன யார் அங்க கூப்பிட்டு அந்த போலீஸ்காரன் அவனா கூப்பிட்டானா இல்ல நாமளா போனோமா அப்படின்னு சொல்லி தான் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும்போது இல்ல சார் அவர் தான் ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு இங்க இருக்கிற சொன்னோடனே இவருக்கு பயங்கரமான ஒரு கோபம். அப்ப என்ன வேணும்னே வர வச்சு அந்த இடத்துல பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக தானே அந்த போலீஸ்காரன் வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை போட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அடிச்சுட்டு போறாரு. அடுத்து ஃபரோஸ் அவங்க அம்மாக்கு கண்ணில் ஆபரேஷன் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கும் போது அவனுக்கு ஒரு போன் கால். நேரா போன் போட்டு அடிச்சுட்டு டேவிட்டோட அசிஸ்டன்ட் தான் போன் பண்ணிருக்காரு. டேவிட் சார் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, வர சொல்லியிருக்காருன்னு. அடுத்தது இந்த போலீஸ்காரன் தான் கூட வேலை பார்த்த ஒருத்தருக்கு போனை போட்டு ஜானகியோட போன் டவர் லொகேஷன் மற்றபடி ஏதாவது டீட்டெயில் ஏதாவது கிடைச்சதான்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல, நான் அப்புறமா கூப்பிடுறேன், ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்குதான், பஸ்ல ஏதோ பிரச்சனையா, அந்த லிங்க் கூட உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை ஜென்ரலா இவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஏதோ பஸ்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அங்க பில் கட்ட போகும்போது அந்த பிரச்சனை நடந்த ஒருத்தர் அங்க பக்கத்துல பாக்குறாரு. பார்க்கும்போது இவருக்கு ஒரு சந்தேகம், யாரும் அங்க பார்த்த மாதிரி திரும்ப அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஜானகி கூட வேலை பார்த்த அந்த டீம் லீடர் வெங்கட் அந்த வீடியோல பின்னாடி பஸ்ல உட்கார்ந்திருக்கான். அடுத்தது இவருக்கு சந்தேகம் அதிகமாகுது. திரும்ப அந்த ஃபுட்டேஜ்ல போயிட்டு அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த வெங்கட் என்ன பண்ணிருக்கான், இந்த பேக்கரி கடைக்கு முன்னாடி இங்கிட்ட அங்கிட்டும் போயிருக்கிறது தெரிய வந்துருச்சு. ஜானகி கிட்ட கேட்டா எனக்கு எதுவுமே தெரியல, நான் அவனை கூப்பிடல அப்படின்னு சொன்னதால இந்த போலீஸ்காருக்கு பயங்கர சந்தேகம். அங்க இருக்கிற ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிற விஷயம் தெரியுது. அவன் தங்கி இருக்கிற இடம் தான் அது. அங்க போயிட்டு கேட்கும்போது அவர் எங்கே வெளில போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியே போய் பார்த்தா அங்க ஒரு இடத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கிறான். இந்த போலீஸ்காரரை பார்த்தோன்னா அவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவனை ஒரு வழியா பிடிச்சு அடிச்சு கஸ்டடியில எடுத்து வச்சு விசாரிக்கும் போது தான் தெரியுது அவன் நிறைய விஷயங்களை சொன்னவனே அந்த பொண்ணு ஜானகி அவனை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அடுத்தடுத்து தகவல் கேட்கறாங்க. விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஜானகியோட வயித்துல குழந்தை கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கிட்ட வளர்ந்துருச்சு. இன்னும் அவங்க அபார்ட்டும் பண்ணல, ஆனா குழந்தை வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த பக்கத்துல நம்ம டேவிட் ஹீரோவை பாக்குறதுக்காக நவீன் இங்க வந்திருக்கான். நவீன் வந்துட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நடந்த கதை எல்லாத்தையுமே சொன்னவனே ஒரு விதத்துல நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் சார் நீங்க தான் சார் ஜானகிக்கு எதிராக வாதாடினீங்க, அவளுக்கு நீதி கிடைக்காததுக்கான காரணமே நீதான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க விசாரிச்ச வரைக்கும் நடந்ததை வச்சுதான் நாங்க வாதாடணும், கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எது உண்மைங்கிறதுக்கு சாட்சி தான் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இங்க இருந்து நவீன் கோவத்துல ஏஞ்சி கிளம்பும் போது நவீனை நிப்பாட்டி இங்க இருக்கிற நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஒரு சின்ன கதை. நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா காட்டு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு 14 ஏக்கர்ல பயிர் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா பயிர் செய்யும் போது காட்டு பண்ணிங்க பயிரெல்லாம் சேதப்படுத்துறதால அப்பப்ப பொறி வச்சு அந்த பண்ணிகளை பிடிப்பாங்களாம். ஆனா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா ரொம்பவே நல்லவங்க, அந்த பண்ணி மாட்டிக்கிட்டாலுமே கூட அதை அவுத்து விட்டுருவாங்களாம். இதனால பண்ணிகளுக்கு பயம் போய் அப்பப்ப வந்து விவசாய நிலங்களை வேட்டையாடுறது அழிக்கிறது இப்படின்னு நடந்துகிட்டே தான் இருக்கும். இதனால தான் அப்பா வந்துட்டு திட்டந்தே கிடையாது, அடிச்சதுமே கிடையாது. அவங்களோட கண் பார்வைக்கு அது நல்லது. அன்னைக்குதான் எங்க அப்பா ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாரு எங்கள்கிட்ட, உங்களோட கண் பார்வைக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்க 2 பசங்க, இன்னொருத்தவங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறாங்க, என்னோட தங்கச்சி, அவங்க இந்த கேஸ் நடத்துவாங்க, வில் செட்டில்டு, பயங்கரமா வாதாடுவாங்க, அவங்கள பாக்குறேன் நானும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாம இந்த கேஸை திரும்ப எப்படி மாத்தணும் அப்படின்னா காதுகளுக்கு செவி கேட்க வைக்கணும், அதாவது மீடியா பவரேஜா ஏத்தணும். இன்னைய காலகட்டங்கள்ல மீடியாவை பேசுறதுதான் பொதுமக்கள் எல்லாரும் உண்மை நம்புறவங்க. அப்படி இந்த ஜானகி வா ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற ட்ரெண்டிங்கை நான் ஏற்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நியூஸ்ல பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. இந்த கேஸ் திரும்பவும் ஹைகோர்ட்ல போட போறாங்க. இன்னும் ப்ராப்பரான விசாரணை நடக்கல. நிறைய எவிடன்ஸை போலீஸ்காரங்க மிஸ் பண்ணிட்டாங்க, போலீஸ்காரங்க மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நிறைய பத்த வச்சதால போலீஸ்காரங்களுக்கு எதிராக பொதுமக்கள் நிறைய பேர்
வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய சிஎம் வரைக்குமே இந்த போலீஸ் இந்த கேஸை கரெக்டா விசாரிக்க சொல்லி ஹைகோர்ட்டுக்கு உத்தரவுப்பட்டதால இந்த கேஸ் இப்ப ஹைகோர்ட்டுக்கு வந்துருச்சு. ஹைகோர்ட்ல விசாரிக்கும் போது கூட பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நம்ம ஹீரோவோட தங்கச்சி இங்க வாதாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஒண்ணு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஜானகியோட போன் அந்த பேக்கரி கடையில மிஸ் ஆச்சு இல்லையா, அதுல இருந்து கண்டுபிடிக்க முடியல. கடைசியா அந்த ஊரோட டவர் எண்டிங்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அது இந்த கேஸுக்கான நம்ம ஹீரோ வாதாடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அந்த போன் வேற ஒரு டவரேஜ்ல ஆன் ஆயிருக்குது. அப்படி வந்து சச்சின் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் போன் வித்திருக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தா பக்கத்து பேக்கரி கடையில வேலை பார்த்த மகேஷ்ங்கிறவன் தான் வித்திருக்கிறான். அது எங்கேயாவது கீழே கூட கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லும் போது, அது கீழே கிடைச்சா கூடமே அந்த டவரேஜ்ல பக்கத்துல எப்படி போயிட்டு விற்க முடியும், அதுவும் இந்த கோர்ட்டுக்கான கேஸ் இந்த எவிடன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை ஃபர்ஸ்ட் விசாரிச்ச போலீஸ்காரர் சரியாவே விசாரிக்கல, நிறைய ஃபுட்டேஜ் கோட்டை விட்டுட்டாரு, ப்ராப்பரா விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ண தப்புகளை எல்லாத்தையும் இங்க போட்டு விட்டாச்சு. அடுத்தது முக்கியமான ஃபுட்டேஜா அந்த சிசிடிவி கேமரால தெரியக்கூடிய விஷுவல் இருக்கு இல்லையா, அதை அந்த பேக்கரி கடைக்காரங்கள்ட்ட காமிக்கும் போது, ஆமா இது எங்களோட கடை தான், ஓப்பனிங்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது ஓப்பனிங் ஆன டைம் 10:30, ஆனா நாங்க 9:30 மணிக்கு கடை மூடிட்டுமே சொல்லி அவங்களும் சொல்லும் போது, ஓபன் பண்ணி இருக்கிறது உங்க கடை தானே, அதை மட்டும் சொல்லுங்க சொல்லி கேட்டா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு இன்னும் ஒரு முக்கியமான எவிடன்ஸா கூட்டு வராங்க. அன்னைக்கு அந்த வெங்கட் டீம் லீடரை பிடிச்சாங்க இல்லையா, அவங்க கிட்ட நிறைய விசாரிச்சாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கறத பார்த்து கூட நம்ம ஹீரோயின் கத்துனாங்க பாருங்க. அது எதுக்காகனா, இப்ப அவனை கோர்ட்ல நிக்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட உண்மையை சொல்லும் போது அவன் என்ன கிரைம் பண்ணிருக்கானா, ஐடி கம்பெனில வேலை பார்க்கும்போது நிறைய பொண்ணுங்க எல்லாமே வருவாங்க இல்லையா, போன் பேசக்கூடாதுன்னு சொல்லி பிரேக் டைம்ல நிறைய போனை அவன் வாங்கி வைக்கிறது உண்டு. அப்படி வாங்கி வைக்கிற போன்ல எல்லாமே இவனா வாண்டடா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பான். அது சாதாரணமா பார்த்தாலுமே தெரியாது, ஐடி ப்ரொஃபஷனலா கூடமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த சாஃப்ட்வேர் மூலமா அவங்க பிரைவசியா என்ன பண்ணாலும் சரி, ஒவ்வொரு செகண்டுக்குமே ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு A to Z பாத்துக்கலாம். அப்படி இவன் எல்லா பெண்களிலுமே இன்ஸ்டால் பண்ணி குளிக்கிறத அப்படி இப்படின்னு இவன் கிரைம் பண்ணிருக்கான். நம்ம சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரர் கூட இவனை பார்த்தவனே எதுக்காக இவன் ஓடி இருப்பான் அப்படின்னா கூடமே, அந்த போன்ல இந்த சாஃப்ட்வேர் இருக்கு, போலீஸ்காரங்க கையில கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக தான் அந்த பேக்கரி கடையை இவன் சுத்தி சுத்தி வந்திருப்பான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நம்ம சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரர் பார்த்திருப்பாரு. அதனாலதான் இவனை தேடி பிடிச்சிருப்பாங்க. சோ இப்படி ஒரு டைம் அந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கூட திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு பேக்கரி கடைக்கு போனது, அந்த போனை வச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே பேக்கரி கடையில வேலை பார்த்த அந்த வடக்கு நாட்டை சேர்ந்தவன் இந்த போனை எடுத்தது தெரிய வருது. இந்த போன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு அன்னைக்கு திரும்ப பேக்கரி கடைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, இவன் தந்திரமா எப்படி அந்த போனை தேடி அந்த பொண்ணு வருவான்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவை அப்படியே தடியால வச்சுட்டு கேமராவை மூடி இருக்கிறான். மூடதுக்கு அப்புறம் கடையை இவனை திறந்திருக்கிறான். அந்த பொண்ணு கடைக்குள்ள போன அடுத்த நிமிஷம் பின்னாடியே வந்து ஸ்ப்ரேவை அடிச்சு ஒரு துணியை போட்டு இறுக்கி இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு கடைக்குள்ளே வச்சு ரேப் பண்ணிட்டு வெளியே ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிருக்கிறான். போகும்போது கூட திரும்பவும் இந்த பொண்ணோட உடம்புல அதிகமான மயக்கம் போடுறதுக்காக இன்ஜெக்ஷனை இவன் செலுத்திருக்கிறான். இன்ஜெக்ஷனை செலுத்திட்டு திரும்பவும் ரேப் பண்ணிருக்கிறான். ரேப் இப்படி மல்டிப்ளை டைம் இவன் ஒருத்தனே ரேப் பண்ணதாலதான் இந்த பிரெக்னன்சியுமே இந்த பொண்ணுக்கு நடந்திருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அன்னைக்கு விசாரிச்சதுக்கு அப்புறம் இவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த கதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு இங்க இருக்கிற கோர்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் இந்த கோர்ட்ல முக்கியமான எவிடன்ஸா இருக்கிறாங்க இல்லையா, அவனை புடிச்சிட்டு வரணுங்கிறதுக்காக இங்க நம்ம ஹீரோவோட டீம் போலீஸ்காரங்க எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவன் பீலமேடுங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறது தெரிய வந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழால அவங்க பண்ண பாவங்களை எல்லாத்தையும் போக்குறதுக்காக லேடிஸ் கெட்டப்ப போட்டு ஆடுவாங்க. ஆனா அந்த கிராமமே கொஞ்சம் வித்தியாசமான கிராமம், ஆபத்தானது, அந்த இடத்துல போயிட்டு அவனை பிடிக்கணுங்கிறது சாதாரண கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தைரியமா இவங்க போலீஸ்காரங்களோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரர் நவீன், நம்ம டியூட்டில இருக்க போலீஸ், இவங்க எல்லாருமே ஜீப் எடுத்துட்டு போறாங்க. ஒரு வழியா அவனோட அட்ரஸ போயிட்டு பார்த்துட்டு தட்டும்போது லேடிஸ் கெட்டப்ல இருக்கிறதால அங்க இருக்கிற போலீஸ்காரால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா போலீஸ்காரன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு தள்ளி விட்டுட்டு ஓடுறான். பிடிக்க போகிற அந்த இடத்துல கூடமே நவீன கத்தியால வெட்டுறது அடிக்கிறதுன்னு இப்படி ஏகப்பட்டது நடக்குது. போலீஸ்காரர் எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஆனாலும் முடியல. ஆனா அதே இடத்துல நம்ம ஹீரோவும் வந்திருக்கிறாரு. டேவிட் வந்து அவனை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு வழியா அவனை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கோர்ட்ல இப்ப நிக்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த மகேஷ்ங்கிறவன் தான் ரேப் பண்ணிருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் DNA ஓட மேட்ச் ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த சாஃப்ட்வேர் இறக்கிறதுனால அதுல கேமரா ஆட்டோமேட்டிக்கா போட்டோ பிடிச்சதால ஜானகியோட பாலியல் குற்றத்துக்கு இவன் தான் காரணம், அந்த கர்ப்பத்துக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இவனை கோர்ட்ல நிக்க வச்சிருக்காங்க. கோர்ட்ல நிக்க வச்சாலும் இப்ப நிறைய விவாதங்கள் நடக்குது. போலீஸ்காரங்க சரியா விசாரிக்கிறதால இப்ப இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறா, 7 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அந்த குழந்தைய கலைக்க முடியாது,
கலைக்கிறதுக்கான விருப்பம் அந்த குழந்தைக்கு கிடையாது. ஆனா அந்த குழந்தை எந்த பாவமும் பண்ணல. பாவம் பண்ணாத அந்த குழந்தையை அழிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆனா இந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குது. இதுக்கான தீர்ப்பு என்ன பண்றது? கவர்மெண்ட் தான் இதுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ தங்கச்சி இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அங்க இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதை நாங்க ஆலோசனை பண்ணிட்டு தான் எதுவா இருந்தாலும் முடிவு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஜட்ஜஸ் கூட மீட்டிங் ஏற்படுத்தி நிறைய கன்சல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த கோர்ட் அசம்பிள் ஆகுது. அப்ப அந்த கோர்ட்ல ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கணும். பெத்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அனாதை ஆசிரமத்துல அந்த குழந்தைய கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல பாதுகாக்கணும். எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சியே மாறினாலும் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ படிப்பு செலவுல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் தான் ஏற்கணும். ஏன் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அன்னைக்கே போலீஸ்காரங்களும் கவர்மெண்ட்டும் சரியா விசாரிச்சு சரியான தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு அந்த குழந்தை இப்படி வளர்ந்திருக்காது. அதனால பண்ண தப்புக்கு கவர்மெண்டே இந்த பொறுப்பை ஏத்துக்குச்சு. அது இல்லாம ரேப் பண்ணா இல்லையா, அவனுக்கு ஆயுள் தண்டனையுமே கொடுத்திருக்காங்க. சாவு வரைக்கும் ஆயுள் தண்டனை. இந்த கேஸை சரியா விசாரிக்காத அந்த போலீஸ்காருக்கும் தண்டனை. நவீன தவறுதலா இந்த மாதிரி இல்லீகலா சாஃப்ட்வேர் ஏத்திருந்தால அவனுக்குமே தண்டனை. சஸ்பெண்ட் ஆன நம்ம போலீஸ்காரரு அவர் தானே இந்த கேஸை கரெக்டா விசாரிச்சிருக்கிறாரு. அவரை பாராட்டி அவருக்கு ப்ரொமோஷனை கொடுத்திருக்காங்க. இப்படி இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட நம்ம பொண்ணுக்கு நீதியை கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தையை கொடுத்துட்டு இந்த பக்கத்துல நம்ம பொண்ணு ஜானகி தனியா வந்துடுறாங்க. அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு என்னமோ கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நிக்க வச்ச அதே இடத்துல கடுமையான தண்டனை கொடுத்து சாகடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் குறையவே செய்யும். பாலியல் குற்றங்கள் குறையணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். நீதிகள் சீக்கிரமா வழங்கப்படணும். நீதிகளை தாமதப்படுத்தக்கூடாது. நீதிகளை கரெக்டா விசாரிக்கணும். அப்படி என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரி அப்படியே முடிச்சுக்கலாம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவு சொல்லுங்க. இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, படம் பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.